அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ஓட ஆண்டனிம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025க்குள்ள கிராமர் பார்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, சரிங்களா? ஸோ ஏற்கனவே சினோனிம்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஆண்டனிம்ஸை 6th 10th வரைக்கும் சார்ட் அவுட் பண்ணி டேபிள் ஃபார்மேட்டில் மாற்றி அதுக்கு தமிழ் அர்த்தமும் கொடுத்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். கிராமர் பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ல கிராமர் பார்ட்டில் நிறைய புது புது டாபிக்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாமே பக்காவாக மெட்டீரியல் ரெடி பண்ணி பக்காவாக வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கீழே பிடிஎஃப்ல லிங்க் இருக்கும், அதையும் போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ ஆண்டனிம்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆண்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிலபஸ்ல இருந்ததா, நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் கொண்டாடல. ஸோ இதை பற்றி நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு சினோனிம்ஸ் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் ஆண்டனிம்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி பார்த்தாலும் ஆண்டனிம்ஸில் அல்லது 1 அல்லது 2 கேள்விகள் கண்டிப்பாக வரும். 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, அது நல்லா தெரியும். ஸோ இது எங்கே இதெல்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, புக் பேக்ல தான் வரப்போகுது, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா சிலபஸ்ல இருக்க பாடத்துல இருந்தும், சிலபஸ்ல இருக்க ப்ரோஸ்ல இருந்தும், சிலபஸ்ல இருக்க போயம்ல இருந்து மட்டும்தான் வருமா அப்படின்னு கிடையவே கிடையாது. சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு அது பொருந்தவே பொருந்தாது. நான் ரொம்ப தெளிவா லாஸ்ட் டைம் செக் பண்ணேன். அதுல கேட்டிருந்த சினோனிம்ஸ் வந்து அந்த சிலபஸ்ல இருக்க பாடத்துல கிடையாது. ஆனா 6th to 10th இருக்கு. ஆனா அது சிலபஸ் பாடத்துல கிடையாது. அப்போ சிலபஸ்ல இல்லாத பாடத்துல இருந்தும் அவங்க சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆண்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சினோனிம்ஸ் சொன்ன மாதிரி 6th 10th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா படிச்சே ஆகணும், சரிங்களா? இது ஜஸ்ட் இதை பாருங்க, உங்களுக்கு தெளிவா டேப்லேஷன் போட்டு சென்டென்ஸோட வேர்டு, ஸோ கரெக்ட் ஆண்டனிம் ஆன்சரு. ஸோ இங்கேருந்து தமிழாக்கம் ஆரம்பிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ தமிழாக்கம் ஃபுல்லா தமிழ்ல உங்களுக்கு புரியணுங்க. புரியலனா மட்டும் தமிழை பாருங்க, ஓகேவா? புரிஞ்சிருச்சு, இங்கிலீஷ்ல எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா தமிழ் சைடே நீங்க போக தேவையில்லை, ஓகேவா? ஓகே, அப்படியே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லோட் பண்ணியிருப்பேன், சரியா? ஸோ இது வந்து ரொம்ப கம்மியானதாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 8 pages தான் இருக்குது. அதனால படிக்கிறது ஈஸி தான். சினோனிம்ஸ் தான் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? 54 பக்கம் கிட்ட இருக்குது சினோனிம்ஸ். பட் ஆனால் ஆண்டனிம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் புக்கில் இருக்கிறதுக்கு தான் கொடுக்கணும். புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது, அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஆண்டனிம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 தான் இருக்குது கரெக்டாக. ஸோ 70 ஆண்டனிம் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு 1000க்கு மேல சினோனிம்ஸ் படிச்சு 2 மார்க் வாங்குறதுக்கும் 70 படிச்சு ஆண்டனிம்ஸ் 1 மார்க் வாங்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏன்னா இதுல ஹார்ட் ஒர்க் கம்மி. ஸோ ஆண்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த பிடிஎஃபோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. முக்கியமா ஆண்டனிம்ஸை நல்லா அர்த்தம் புரிஞ்சு படிங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சினோனிம்ஸ்னா மீனிங் கொடுக்கறது வேற, ஏன்னா ஆண்டனிம்ஸ்னா அதோட மீனிங் வேற, ஓகேவா? அதனால ரொம்ப தெளிவா புரிஞ்சு படிங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸை நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கடைசி 2-3 வருஷமா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸோட மனநலம் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தொய்வா, ஒரு சேனல் சப்போர்ட்டும் இல்லாமல், ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல், அப்படியே எக்கடோ கெட்டு போங்கடா அப்படின்னு விட்ட மாதிரி ஆகிப்போம் ஜென்ரல் இங்கிலீஷை. பட் ஆனால் அது இப்போ விஷயம் இல்லை. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சில சேனல்கள் சப்போர்ட் பண்ணுது, அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த சேனலோட சப்போர்ட்டை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் பாஸ் பண்ண முடியும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு புதுசாக நமக்கு டஃப்பான ஏரியான்னு பார்த்தா கிராமர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கிராமர் மட்டும்தான். ப்ரோஸும் போயமும், பாடம் போயம் 2ம் புக்குக்குள்ள இருக்கு. அதை தெளிவாக படித்தோம்னாலே போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நம்மளோட டஃபஸ்ட் வீக் ஜோன் எதுனா கிராமர் பார்ட் மட்டும்தான். கிராமர் பார்ட்ல எல்லா கிராமர் பார்ட்டும் இல்லை, ஒரு டஃபான ஒரு 3 டாபிக் இருக்கு, அவ்வளவுதான். அதை மட்டும் பார்த்து டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு இப்போ கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிருங்க. நான் கொடுத்த பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே படிச்சிருங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த நான் 6வது செகண்ட் ரிவிஷன்ல நம்ம இன்னும் இன்டெப்தா போய் பார்ப்போம். ஒவ்வொரு டாபிக்கும் இன்னும் இன்டெப்தா போய் பார்ப்போம். அதாவது டிஎன்பிஎஸ்சி காரங்க 8 அடி பாஞ்சா நம்ம 16 ஏற்கனவே நிக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கொள்கை, ஓகேவா? ஸோ அவங்க எப்படி சொல்லி லிபரலா கேட்கறாங்க, டஃபா கேட்கறாங்க. நம்ம டஃபா கேட்டாலும் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுமோ அதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். ஸோ அடுத்த ரிவிஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்தா அக்யூரஸியா புக்ல ஒரு இது மிஸ் ஆகாம அந்த புக்ல உள்ளதை மட்டும் சார்ட் அவுட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதையும் படிச்சிருக்கேன்.
ஸோ இப்போ படிச்சதே புக்குக்குள்ள தான். பட் கிராமர் பாட்டுங்கிறது நாலேஜ் சம்மந்தப்பட்டது. அதை எப்படி வேணாலும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஆனால் ப்ரோஸ்லேயோ போயம்லையோ அவங்களால மாற்றி கேட்க முடியாது. ஸோ கிராமர் பாட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஆன்டனிம்ஸ்க்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க மெட்டீரியல் தேடி இருந்தாங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் மெட்டீரியல் அனுப்புங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் லிங்க்ல இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். சேனலையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.